கொடுக்கப்படும். பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்ள தான் சொன்னார் இல்லையா? என்னை கேட்டு பெற்றுக்கொண்டார். அவரையே தரும்போது, அவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்மள 9 வரங்களோடு இருக்கிறார். இவ்வளோ நாள் அறியாது இருந்தோம். அந்த கண்கள் திறக்கப்படுது. ஆமே. இதுக்கு என்ன தகுதி வேணும் தெரியுமா? ஆண்டவர் 9 வரங்கள் தரார். அதுக்கு நமக்கு என்ன தகுதி வேணும்னு இருக்கும். என்ன தகுதி வேணும்? ஒரு வேலைக்கு போனால் இப்போ ஏன் அவர் MBA படிக்கிறார்? வேலைக்கு போனால் MBA படித்தா தான் அந்த வேலைக்கு போக முடியாது. அவர் ஏற்கனவே படித்த படிப்பை வச்சு அந்த வேலைக்கு அவர் போக முடியாது. அதுக்காக தான் MBA படிக்கிறார். அவர் லா காலேஜில் போகணுன்னா அதுக்கு அந்த லா காலேஜில் படித்தா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? லாயராக போக முடியும், ஜட்ஜாக முடியும் இல்லையா? IPS படித்தா தான் நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக போக முடியும். IAS படித்தா தான் நீங்கள் கலெக்டர் ஆக முடியும். இதுக்கு என்ன தகுதி வேணும்? பேசுங்க. பரிசுத்த வேணும். ஆமென். பரிசுத்தமாக இருக்கணும். வேதத்தை நல்லா தெரிந்து கொள்ளணும். அதை கற்றுக் கொடுப்பாரு உங்களுக்கு. நீங்கள் ஆண்டோட போனால் தானே படிக்கலாம். நீங்கள் வீட்டில் உட்காந்து கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் கிளாஸ்க்கு போனால் தானே டீச்சர் கற்றுக் கொடுப்பாங்க. ஜீசஸ் தான் டீச்சர். ஜீசஸ் கிரைஸ்ட் தான் டீச்சர். அவட்ட வந்தால் தான் கற்றுக் கொடுத்துருவாரு. என்ன தகுதி வேணும்? இங்கே எப்படி இருக்குது சிஸ்டம் தெரியல. எங்கள் இதில் LKG, ப்ரீகேஜி ஃபஸ்ட்டு, அப்புறம் LKG, UKG, அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு வரும். அப்படி போல் உள்ளே போகிறதுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? ஆரம்பம். அது என்ன? தாகம் வேணும். மரங்கள் மேலே ஒரு வாஞ்ச தாகம் வேணும், விருப்பம் வேணும். சும்மா ஹோட்டலில் போய் உட்காந்துக்கிட்டு என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஏதோ ஒன்று கொடுங்க கேட்பீங்க. என்ன வேணும்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் சொல்லணும் இல்லையா? அப்போ தானே நீங்கள் அதை கேட்டு வாங்க முடியும். அப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் ஒன்று ஆண்டு வேணும்னு மாட்டார், செய்ய மாட்டார். நம்மளுக்கு சுயாதீன பிரமாணம்னு கொடுத்துருக்கிறார். நீங்கள் யாக்கோபு 1:2 பார்த்தீங்கன்னா சுயாதீன பிரமாணம்னு இருக்கும். அப்படின்னா சுயாதீனம் அப்படின்னா ஃப்ரீ வில். இன்றைக்கி நீ இட்லி சாப்பிடு, இன்றைக்கி தோசை சாப்பிடாத, இன்றைக்கி சப்பாத்தி சாப்பிடு, பூரி சாப்பிடாதுலாம் ஆர்டர் சொல்ல மாட்டார், சொல்ல மாட்டார். நாம என்ன விரும்பினாலும் செய்யலாம். இப்போ இதில் உட்காந்து அவர் கீபோர்டில் பியானோ சவுண்டும் கொடுக்கலாம், கிட்டார் சவுண்டும் கொடுக்கலாம், வயலின் சவுண்டும் கொடுக்கலாம், சாக்ஸோஃபோன் சவுண்டும் கொடுக்கலாம். ஆண்டவர் நீ சாக்ஸோஃபோனில் வாசி இசைக்கேல் சொல்ல மாட்டார். இசைக்கேலுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்கார். இசைக்கேலாக பார்த்து என்ன பண்ணலாம்? வாசிக்கலாம். அதே மாதிரி இன்ன பாட பாடு அப்படின்னு சொல்ல மாட்டார். இசைக்கேல் பார்த்து என்ன பாட்டையும் பாடலாம். இந்த ட்ரெஸ்ஸை போடுன்னு சொல்ல மாட்டார். நம்மளா அந்த ட்ரெஸ்ஸும் போடலாம். அப்படி ஒரு சுதந்திரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். நம்மளை ஒரு ரோபோட்டு மாதிரி, ஒரு இயந்திரம் மாதிரி படைக்கலை, அடிமையாக படைக்கலை. அப்போ நாம தான் கேட்கணும். ஏசாயா தீர்க்கதரிசி அப்படியே பரலோகத்தையும் தரிசனமாக பார்க்குறாரு. எல்லா தேவதூர்கள் நிற்கிறத பார்க்குறாரு. எல்லாருக்கும் 6 செட்டைகள் இருக்கிறதோட பார்க்குறாரு. அங்கே சிங்காசனத்தை பார்க்குறாரு. அது மேலே மகிமையாக ஆண்டவரை பார்க்குறாரு. எல்லாம் பார்த்த உடனே இவருக்கு அந்த பரிசுத்தத்தை பார்த்த உடனே இவர் தன்னோட அசுத்தத்தை உணர்றாரு. என்னை சுற்றி இருக்கவங்களும் அசுத்தமாக பேசினாங்க, அதனால நானும் அசுத்தமாக பேசிட்டோன்னே ஒரு தேவதூதனை வச்சு என்ன பண்ணுறாரு? அக்கனி குரடை வச்சு தொட்டு பரிசுத்தப்படுத்திட்டாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், என் நிமித்தம் நான் யாரை அனுப்புவேன்ற, என் ஊழியத்துக்காக யார் அனுப்புவேன்? நீ போ ஏசாயான்னு சொல்லலை. அவர் ஏசாயா பார்த்து என்ன சொல்கிறாரு? என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். அதே மாதிரி யோசுவா பாருங்க. யோசுவா என்ன சொல்கிறார்? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செய்வோம். நாம ஒன்று ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுன்னு சொல்ல மாட்டார். நீ என்னை துதி, என்னை ஆராதனை செய்யி அப்படி சொல்ல மாட்டார். நாம தான் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், நாம தான் துதிக்கணும். அப்போ நம்ம என்னை எடுத்து பயன்படுத்துங்க, எனக்கு வரங்கள் வேணும் ஐயா. அப்போ நீங்கள் ஊழியம் செஞ்சாலும் வரங்களை தருவார். ஊழியம் செய்யாதுன்னு கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. நமக்கு அபிஷேகத்தை கொடுத்தார், வல்லமையை கொடுத்துட்டார். நான் வீட்டில் உட்காந்து நான் பாட்டு அந்நிய பாஷை பேசி சந்தோஷம் வீட்டில் உட்காந்துருந்தேன், என்ன பிரயோஜனம்?
நான் மட்டும் பரலோகம் போவா? பில்லி கிரஹாம் இறந்தப்போ ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க, என்னால் மறக்கவே முடியாது. பில்லி கிரஹாம் இறந்துட்டாரு, பரலோகம் போகிறார். அங்கே போனால் ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் ஆத்துமாக்கள் காத்திருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு பில்லி கிரஹாம்கிட்ட, உன் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க உன்னை பார்க்கறதுக்கு வாஞ்சியாக காத்திருக்கிறாங்க. நீங்கள் போகும்போது யார் இருக்க போகிறா? நீங்கள் போகும்போது, பரலோகம் போகும்போது உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போனவங்க யார் இருக்க போகிறா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். இப்படி நின்று தான் ஊழியம் பண்ண அவசியம் கிடையாது. இப்படி நான் மேடையில் நின்று பேசுகிறது குறைவு. நான் பப்ளிக் பிளேஸில் பண்ணுற ஊழியம் தான் ஏராளம். ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர், அவர்கிட்ட ஒரு நண்பர் போய் பார்க்க போகிறார். தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர். அவர் 4-5 பேர் தான் இருப்பாங்க, ஹெட்ஸ். அதில் ஒருத்தர். அந்த நண்பர் பார்க்க போகிறார். என்னை கூட வாங்கன்னு கூப்பிட்டு போகிறார். கூட துணைக்கு வாங்க, என் கூட உட்காந்துருங்க, நான் ஒரு விஷயம் பேசணும், நீங்கள் உட்காந்துருந்தா எனக்கு தைரியமாக இருப்பேன்ட்டு. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த நண்பர்கிட்ட வந்து சொல்கிறார், நேற்று ஆண்டவர் என்கிட்ட இப்படி பேசினார், இன்னைக்கு காலை என்கிட்ட ஆண்டவர் இப்படி பேசினார், போன வாரம் இப்படி பேசினார் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியோட இருந்த ஃபோட்டோ, பிரதான மந்திரியோட இருந்த ஃபோட்டோ, முதலமைச்சரோட இருந்த ஃபோட்டோவாக அவசியம் மாட்டியிருக்கிறார். பாருங்கள் எவ்வளோ போலீஸ் ஆஃபீஸர் பாருங்கள். பாருங்கள், இவரோட இருந்தேன், இந்த அவரோட இருந்தேன், இந்த அவரோட இருந்தேன் பாருங்கள். நம்ம என்ன வந்து பெரிய போலீஸ் ஆஃபீஸர் பாருங்கள் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தார். அப்போ வரைக்கும் எனக்கு ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை எதுவும் கிடையாது. அமைதியாக உட்காந்து தான் கேட்டுட்டு இருந்தேன் சாதாரணமாக. திடீர்னு என் மேலே எனக்குள்ளே ஒரு அக்கினி வருது. திடீர்னு இப்போ எனக்கு ஆண்டவர் என்ன காமிக்கிறாருன்னா, இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்கிட்ட இப்படி ஆண்டவர் சொன்னார், இப்படி சொன்னார்ன்றது இவர்கிட்ட நான் பேசலை. எனக்கு ஒரு தரிசனம் காமிக்கிறார். அறிவை உணர்த்தும் வசனம்ன்ற வரம் இருந்தால் இப்படி தான் ஆப்ரேட் ஆகும். ஒரு தரிசனம் காமிக்கிறாரு. இந்த சேலைக்கு இந்த ஜாக்கெட்னு இருக்கும், அப்படி சம்மந்தமே இல்லாமல் சேலை ஒரு கலரு, ஜாக்கெட் ஒரு கலர், ஒரு படிப்பு இல்லாத ஒரு அம்மாவை எனக்கு காமிக்கிறார். ஒரு குடிசையில் இருக்கிற அந்த அம்மா இங்கே வந்து வேலை பார்க்குது இந்த போலீஸ் ஆஃபீஸர் வீட்டில். அந்த அம்மா வந்து சொல்கிற வசனத்தை தான் இவர் ஆண்டவர் என்கிட்ட நேரடியாக பேசினான்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் சொன்னேன், இன்னைக்கு காலையில் ஆண்டவர் பேசினான்னு சொன்னீங்க இல்லையா, அது அந்த வசனம் இல்லை, இந்த வசனம் தான். இந்த அம்மா சொல்லி செஞ்சேன்னு பாருங்க. அப்படி லேப்டாப்பில் திறந்து பார்த்தா அப்படியே முழங்கால் போட்டார். நான் சொன்னேன், நான் பாரு இந்த இவரோட இருந்தேன், இவ்வளோ பெரிய தலைவரோட இருந்தேன், இவருடைய தலைவரோட இருந்தேன். அதை காட்டில் இயேசு மேலானவர்ன்றதை நீங்கள் பார்க்க. இயேசு அதுக்கெல்லாம் மேலானவர், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன். அவரை மகிமைப்படுத்தாம நான் நீங்க பாருங்க, அதனால தான் என் மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. நீங்க தவறிட்டு இவர் யார் நீங்க கேட்டிருக்கணுமா இல்லையான்னு கேட்டேன். நீங்க யாருன்னாரு. இது முதல்ல கேட்டிருக்கணும். இவர் வந்திருக்காரு, இவர் யாருன்னு. அப்ப என் மேல இருக்கிற அபிஷேகம், என்னோட கர்த்தர் இருக்கிறது பார்க்காத குருடை, நீங்க செவிடன், கண் இருந்தும் காணாம, காது இருந்தும் கேளாம, இருதயத்தால் உணராமலும் இருக்கிற ஒரு மனுஷன். இப்ப என்ன அதுல இருந்து கத்துக்கிடணும்? அது பைபிள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார் உடனே. ஆண்டவர்கிட்ட இது வேதத்தில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன தவறிட்டாரு இந்த போலீஸ் ஆஃபீஸர்? என் மேல இருக்கிற அபிஷேகத்தையும் என் மேல இருக்கிற கிருபையும் பார்க்க தவறிட்டார். ஆவிக்குரிய கண்கள் இல்லை, என் ஆவியை பார்க்க முடியல. இது பைபிள் எங்க இருக்குன்னா, சவுல் வந்து தாவீதை கொல்றதுக்கு வேட்டையாடுறார். ஒரு நாயை கொல்ற மாதிரி என்ன பண்றாரு. ஆனா 2-3 தருணங்கள் வருது தாவீதுக்கு சவுலை கொல்லும்படியா. தாவீது என்ன பண்ணிட்டாரு, நான் சவுல் மேல கை வைக்க மாட்டேன், நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், உன் மேல கிருபை இருக்குது. அதுதான் அங்கிருந்தா பேசுறாரு. அப்படி ஆண்டவர் உங்களோட பேசும்போது வேதத்தின் வசனம் இல்லாமல் பேச மாட்டார். எந்த தீர்க்கதரிசனமும் சுயமா வராது. நமக்குள்ள ஆவியானவர் வந்துட்டா முதல்ல அவர் செய்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
வேதத்தை கற்றுக் கொடுப்பார். இஸ் a teacher, is a master, is a father. I am your teacher. நீ யாரையும் என்ன பண்ணாத குரு அப்படின்னு சொல்லாத, நான் தான் உனக்கு குருன்ட்டார். 1 யோவான் 2:27 என்ன சொல்றாரு? அந்த அபிஷேகம் சகலவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஒருவனும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ எனக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுறார். நான் பேசும்போது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதை என்ன பண்றாரு? இதுதான் காரியம், இதுதான் காரியம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப கிவிங் எண்ட்லயும் இருக்காரு, ரிசீவிங் எண்ட்லயும் இருக்கிறாரு. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:26 பாருங்க. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான்றது யாரு? இயேசு கிறிஸ்துவாகிய நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நினைப்பூட்டுவார் புதிதான காரியம் கிடையாது. நினைப்பூட்டுறது என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொன்னதை ஞாபகப்படுத்துறது. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னதுதான் அந்த பைபிள் முழுக்க. இதைத்தான் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். புதுசா ஒரு காரியம் கிடையாது. அது இன்னும் அழகா சொல்றாரு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 16:15. அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் சுயமாய் பேச மாட்டார். பேசாமல் கேள்விப்பட்டது என்ன? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை எல்லாத்தையும் சொல்லி, அப்ப வரப்போற காரியங்கள் எங்க இருக்கு? இதுலதான் இருக்கு. அறிவிப்பார். அவர் என்னுடையதுன்னா யாரு? இயேசு கிறிஸ்துவாகிய நான் சொன்னவைகளிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் இயேசு கிறிஸ்துவாகிய என்னை மகிமைப்படுத்துவார். அப்ப எதை பேசினாலும் யார் நம்ம நினைச்சு பார்க்கணும்? இயேசு, 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 இயேசு. ஆமென். இயேசுவின் அந்த அன்பு, அந்த இரக்கம், அந்த மனதுருக்கத்தை நினைச்சு பார்க்க வைப்பார். ஆமென். ஒரு தீர்க்க தரிசனம் வருதா, இயேசுவை நினைச்சு பார்க்கணும். இயேசுவின் அன்பை நீங்க நினைச்சு பார்க்கணும். ஜெபம் பண்றாங்களா, இயேசுவை நீங்க நினைச்சு பார்க்கணும். பாடுறாங்களா, இயேசுவை நினைச்சு பார்க்கணும். மியூசிக் வாசிக்கிறாங்களா, இயேசுவை நினைக்கணும். படிங்க பிரதர். பாருங்க, இயேசுகிட்ட இருந்தா பரிசுத்த ஆவி பேசுறாரு. ஆனா இயேசு எங்க சொல்றாரு? பிதா எனக்கு கொடுத்ததுன்றாரு. பிதா எனக்கு கொடுத்தவைதான் அப்படின்ற அதுல இருந்து தான் பரிசுத்த ஆவி எடுத்து கொடுப்பான்றாரு. ஆமென். இதுதான் சீக்ரெட். இந்த வசனம் தான் தீர்க்கதரிசன வசனம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வாட் காட் செட், கர்த்தர் என்ன சொன்னார் இருக்குது. இதை எடுத்து பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். இப்ப என்ன சொல்றார்? என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? மற்றவங்களை நேசிக்கிறவங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். இயேசுவை போல நேசிக்கணும், இயேசுவை போல பார்க்கணும். அதுக்கு தான் வரங்கள். ஏதோ வானத்திலிருந்து இறங்கி வர்றதுக்காக இல்லை. நான் பார் எப்படி வரங்களோடு இருக்கும் பாருல. நீ அப்படி மேட்டிமை வந்துச்சுன்னா வரங்கள் ஒன்றுமே ஆப்ரேட் ஆகாது. எவ்வளோ தாழ்மையாக இருக்கீங்களோ அங்கே தான் ஆப்ரேட் ஆகும். ஏன்னா அதுவும் தாழ்மையும் சொல்லி கொடுத்த. தாழ்மைன்னா சேரில் உட்காராமல் கீழே உட்காரதில்லை. நல்ல ட்ரெஸ் இருந்தால் அதை வச்சுட்டு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு வரதில்லை. நல்ல செருப்பு இருந்தால் அதை விட்டு கிழிஞ்ச செப்பல் ஏதாவது இருந்தால் அதை எடுத்து போட்டு வந்து, அப்பா நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் கூப்பாப்பா. அது எளிமை கிடையாது. இப்போ ஏசு கிறிஸ்து இங்கே வந்துட்டான்னு வைப்போம், என்ன பேசுவார்? உங்கள் பரம தகப்பனை பற்றி கேட்குறேன். இப்போ ஏசு கிறிஸ்து வந்தால் என்ன செய்வார்? என்ன பேசுவார்? என்ன பேசுவார் நினைக்கிறாங்க ஒரு சிஸ்டர். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து இவரே பதில் சொல்லிடுவார். இப்படி நேரம் பழகிட்டீங்க. இப்போ கேட்பாரு, 2 தடவை கேட்பார், 3 தடவை கேட்பாரு, அமைதியாக தான் அவரே சொல்லிடுவார். நம்ம ஏதாவது ஒன்று தப்பாக சொல்லி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஆமாம் ஆமாம் ஆமாம். பரவாயில்ல, ஆவிகளை பகுத்தறி வர இவருக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. நம்ம ஆவியை கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இந்த பைபிளில் தாங்க பேசுவார். இவ்வளோ நேரம் அதான் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதத்துல தான் பேசுவாருன்னு சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து எதுலேருந்து பேசுவார்? இதுல தான் பேசுவார். தீர்க்க தரிசனம் வேற, இது வேறன்னு பார்க்குறோம். இல்லை, இதில் இருந்து தாங்க பேசுவார். இதில் நீங்கள் நினைக்கலாம் மோசையை பற்றி இருக்குது, யோசேப்பை பற்றி இருக்குது, தெபோராள் பற்றி இருக்குது, ரூத்தை பற்றி இருக்குது, எஸ்தரை பற்றி இருக்குது.
என்னை பற்றி இல்லையேன்னு நினைக்கலாம் இல்லையா? யோசேப்புன்றது ஒரு முன் உதாரணம். என் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எனக்கு ஆண்டவர் சொன்னது, உன்னை யோசேப்பை போல நடத்துவேன். அப்போ யோசேப்பு என்ன? சொந்த சகோதர சகோதரிகள் பகைப்பாங்க. அப்போ அவங்க பகைக்கும்போது எனக்கு திகைச்சு போல. எனக்கு கர்த்தர் சொன்னாரே, சொந்த சகோதரர்கள் தான் சொப்பனக்காரன்னு சொல்லி குழியில் தள்ளினாங்க, கொல்லலாம்னு நினச்சாங்க, கடைசியில் அடிமையாக விற்றாங்க. போத்திபார் வீட்டில் அடிமையாக இருந்தார், அடையாளமே இல்லாமல், அட்ரஸே இல்லாமல் இருந்தார். அதில் ஒரு பொய் சாட்சி சொல்லி ஒரு பரிசுத்தமான மனுஷனை பரிசுத்தத்துக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லி சிறைச்சாலையில் தூக்கி போட்டாங்க. கர்த்தர் கொடுத்த 2 சொப்பனம் கொடுத்தார். 2 சொப்பனம் கொடுத்தா என்ன அர்த்தம்னு சொன்னார். பின்னாடி பார்வோனுக்கு வந்து சொல்லும்போது, பார்வோன் ராஜா 2 சொப்பனம் பார்த்தேன்னு சொல்கிறாரு. அப்போ யோசேப்பு சொல்கிறார், 2 சொப்பனத்தின் அர்த்தமும் ஒன்று தான். 7 வருஷம் செழிப்பான காலம் வரும், அடுத்து 7 வருஷம் பஞ்சகாலம் வரும்ன்றது 2 விதத்தில் பேசியிருக்காரு. ஏன் 2 தடவை பேசுனாருன்னா, ரெட்டிப்பாக வந்துச்சுன்னா கர்த்தர் தான் பேசுகிறார், தெய்வம் தான் பேசுகிறார் நிச்சயத்துக்கு தான் 2 தடவை வந்தது. சீக்கிரமாக செய்ய போகிறார். ஒரு சொப்பனம் ரெட்டிப்பாக வந்துச்சுன்னா சீக்கிரமாக செய்ய போகிறான்னு அர்த்தம்னு. ஆனால் யோசேப்புக்கு சொப்பனம் நடந்துச்சா? 17 வயசில் சொப்பனம் வந்துச்சு. ஆனால் சொப்பனம் நிறைவேறினது எப்போ? 30வது வயசுல. 13 வருஷம் அந்த சொப்பனம் இல்லைன்னா யோசேப்பை நினச்சி பாருங்க. அந்த சொப்பனம் இல்லை, குழியில் தரும்போது எப்படி இருந்திருக்கும்? குழியில் இருக்கும்போது தரன்னு வடாந்தரத்தில் இழுத்துட்டு போகிறாங்க, விற்றுட்டாங்க. 30 வெள்ளி காசு இழுத்துட்டு போகிறாங்க, அடிமையாக விற்றுட்டாங்க. போத்திபார் வீட்டில் ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்திருப்பாரு? கலங்கி போய் எப்படி இருந்திருக்கும்? எப்படி சோர்ந்து போயிருந்திருப்பாரு, நம்பிக்கை இல்லாம. ஆனா இந்த யோசிப்புக்கு அந்த 2 சொப்பனம் கொடுத்ததுனால இதெல்லாம் அவரை பாதிச்சிருக்காது. என் தெய்வம் என்னை உயர்த்துவார், என் தெய்வம் எனக்கு சொல்லியிருக்கிற என்னை உயர்த்துவார், என் தெய்வம் என்னை உயர்த்துவார். 3 நாளைக்கு அப்புறம் பானபாத்திரக்காரன் சொல்றாரு, மறுபடியும் நீ ராஜா பக்கத்தில் போயிடுவேன். சுயம்பாகி தலைவனை பார்க்கறது சொல்கிறார், 3 நாளைக்கு அப்புறம் உன்னை தூக்கில் போட்டுருவாருன்னு. அவங்க 2 பேரும் நிச்சயமாக கேட்டிருப்பாங்க, வாட் அபவுட் யூ? யோசேப்பு சொன்னார் ஆண்டவர். 3 நாளைக்கு அப்புறம் என்ன நடக்கணும் யோசேப்பு சொன்னாரா? கிடையாது. ஆனால் என்ன சொல்லியிருப்பாரு? என் தெய்வம் நிச்சயமாக என்னை உயர்த்துவார். அதுக்கு தான் தீர்க்க தரிசனம். வரும் காரியத்தை எதுக்கு சொல்கிறாருன்னா, அந்த நிச்சயத்தோடு இருக்கிறதுக்காக. இப்போ ட்ரெயினில் நாங்கள் வந்தோம், இப்போ நாங்கள் ரிசர்வ் பண்ணாமல் வந்திருந்தோம்னு வைங்க, பார்த்து சாம் எங்களுக்கு ரிசர்வ் பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால என்ன பண்ணுறோம், நாங்கள் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் நாங்கள் கவலையே படலை. C5 எங்கே இருக்குன்னு பார்த்தோம், C5 கோச் நேராக பார்த்தோம், 42, 43, 44 சீட்டு போனோம், டக்குன்னு உக்காண்டோம். நாங்கள் ரிசர்வ் பண்ணாமல் வந்திருந்தோம் என்ன இருக்கும்? ஐயோ டிக்கெட் கிடைக்குமா, டிக்கெட் கிடைச்சா என்ன ஆகும், எந்த இடத்துல கிடைக்குமோ? அதுக்கு தான் தீர்க்க தரிசனம், திடமாக இருக்கிறதுக்காக தீர்க்கமான தரிசனம். ஆமென். குழப்பற மாதிரி இருக்காது. மகா காலேஜில் படிச்சுட்டா, இன்ஜினியரிங் காலேஜில், அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்கணும்னா ஃபாரின் தான் போகணும்வா, இங்கே இல்லை அந்த படிப்பு. இப்போ ஃபாரின் போகணும்னா எந்த நாட்டுக்கு அனுப்புறது அப்படின்னு ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, ஒருத்தர் ஒரு ரபா காபா லீ காபா எனக்கு டீன்னு ஒன்று காமிக்கிறாரு, டீல ஆரம்பிக்குது ஆனால் மங்களாக இருக்குதுன்ட்டார். ஏற்கனவே நாங்கள் இவனை அனுப்புகிறதா எங்கே அனுப்புன்னு சொல்லி குழம்பி போயிருக்கோம், இதில் டீல ஆரம்பிக்குது ஆனால் அதுவும் மங்களாக இருக்குன்ட்டார். இது ஒரு தீர்க்கமான தரிசனமா? இது மங்களான தரிசனம், தீர்க்கமாக தரிசனம். வாசிக்கும்போது அவர் இசைகள் வாசிக்கிற ஏதோ ஒரு பாட்டு, வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜான்னு வாசிக்கும்போது அவங்க சவுண்டை கூட்டு சவுண்ட் குறைன்ற ஏன்னா நான் சரியாக வாசிக்கணும், வாசிக்கிட்டு இருக்கேன். அப்படியே வாசிக்கணும், 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 தெளிவாக வாசிக்கணும், பேசும்போது தெளிவாக பேசணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மைக் இது என்ன இது, இது என்ன இது, இது மைக்கு. இந்த கல்யாணம் ஆகும்போது ஒரு பொக்கே கொடுப்பாங்க பாருங்க, அது மாதிரி நினச்சிட்டு ஆண்டவரா ஏசுனா சோதரம் இது என்ன இது, இது எதுக்கு, இது எதுக்குங்க இது? அது சோதரம்
பண்ணுவாங்க. இவங்க அங்கே போட்டு திருக்கிட்டு கிடப்பாங்க பாவம். பிரச்சனை எங்க? பிரச்சனை இங்கே. இது இந்த இடத்துல இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கணும். நாளைக்கு இது கருப்பாக மாற்றிடுங்க. நிறைய பேர் எங்கள் ஊரில் பஞ்சு மிட்டாய்களாக வச்சுருவாங்க. கண்ணே தமிழ் பிரசங்கியாரை பார்க்கறதா அந்த மைக்கை பார்க்குறாங்க. அதுக்கு கண்ணை மூடி இப்படியே சோத்திரம் ஜோத்திரம் ஜோத்தின்னு கேட்டாங்க. கண்ணாத்த பஞ்சு மிட்டாய் தான் தெரியும். சட்டை பார்த்தீங்கன்னா பிரசங்கியார் சட்டை போட்டிருப்பாரு, கஷ்டமச்சான்னு இருக்கும். இந்த மலேசியாவில் சட்டை வாங்கினீங்கன்னா சேரியை சட்டையாக மாதிரி போட்டுருவாங்க. சேரியை போட்டு நாங்கள் போட முடியுமா? கலர் கலராக போட்டு நிற்பாங்க. ஏற்கனவே குழம்பி உட்காந்துருப்பாங்க. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, இந்த சட்டை பார்த்தா எனக்கு இன்னும் தான் குழப்பம் வரும். அதுதான் வெள்ளையாக போட்டு வருது. பிளைனாக போட்டு வருது எதுக்குன்னா நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பார்க்கணும். ஆமென். தீர்க்க தரிசனோடு தெளிவாக இருக்கணும். பேசும்போது தெளிவாக பேசணும். சாட்சி சொல்ல வந்தீங்களா, உடனே பாஸ் டைம் பண்ணணும். எவ்வளோ நேரத்தில் நான் சாட்சி சொல்லணும். அங்கே ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகரும் மருத்துவரை உயிரோடு எழுப்புவருமாகிய சர்வ வல்லமையுள்ள ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனும் கர்த்தா எப்போதான் இந்த அம்மா சாட்சிக்கு வருவானு. சாட்சி தொடங்கின பாருங்க 1972. 1972 நம்ம குழப்பம் வந்துடும். இப்போ எந்த வருஷத்தில் இருக்கோம்? 2025 இருக்கிறோம். 72லேருந்து எப்படா இந்த அம்மா வரும்னு. அப்போ எங்கள் அம்மாவுடைய அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க 4 பேர். அதில் 2 பேர் செத்து போயிட்டாங்க. நமக்கு இல்லை. அப்படியே கிருக்குன்னு வந்தீங்களா சாட்சி எப்படி சொல்லணும்? நான் கடந்த வாரத்திலும் கூட எனக்கு லைட்டாக தலைவலிச்சது கர்த்தர் சொன்னாங்க. ஏமா என் தேவாதி தேவன் சின்ன தலைவலியை சோப்படுத்துவார். கடந்த வாரத்தில் கூட ஃப்ளைட்டு டிக்கெட் எடுத்தவங்க, ஆனால் நாங்கள் போகிறதுக்குள்ளே இந்த பெங்களூரில் உங்களுக்கு தெரியும் டிராஃபிக்கை, நாங்கள் போகிறதுக்குள்ளே ஃப்ளைட்டு போயிடும் நினச்சி போனோங்க. ஆனால் ஜோமெண்ட்டு போனோம். எஸ்வே எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஃப்ளைட்டு துபாய் போய் துபாயிலேருந்து அங்கேருந்து ஃப்ளைட்டு மாறி நாங்கள் அமெரிக்கா போகணுங்க. நாங்கள் போனோம். ஆனால் இப்போ கர்த்தருடைய கிருபை அந்த ஃப்ளைட்டில் ஏதோ கோளாறுன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. நாங்கள் ஏறணுன்னே போயிடுச்சு. அதுதான் அப்படி தான் சாட்சி சொல்லணும். சும்மா சின்ன என் குண்டூசியை காணும், நான் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணேன், இயேசுவே எனக்கு அந்த குண்டூசி கிடைக்கணும்னு எனக்கு கர்த்தர் கிடைக்க செய்தார். ஆமேன்னு கூடாது. அப்போ எசேக்கியேல் என்ன பண்ணாருன்னா அப்படி பார்ப்பாரு. ஓ பேர் என்ன? என்ன கிளாஸ் படிக்கிற? பாரு, இனிமே சாட்சி யாராவது இப்படிலாம் சொன்னீங்கன்னா 2வது படிக்கிற ரிக்சன் டேனியல் சிரிப்பான். அது மைக்ல கேட்கும். எல்லாம் வளர்த்து சொல்லுங்க, இனி ஜாக்கிரதையா நான் தீர்க்க தரிசனம் சொல்லுவாப்பா. எல்லாம் வளர்த்து சொல்லுங்க, இனி நான் ஜாக்கிரதையா தீர்க்க தரிசனம் சொல்லுவேன். என் கர்த்தருடைய வல்லமையை பத்தி தான் நான் சொல்லுவேன். ஆண்டவரே இயேசுவே, சின்ன காரியம் இல்லை, என் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அதை நான் சாட்சியா சொல்லுவேன்ப்பா. இயேசுவே எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும். இன்றையிலிருந்து என் வாழ்க்கை மாறுவதாக, என் நினைவுகள் மாறுவதாக, என் வார்த்தை மாறுவதாக, என் செயல் மாறுவதாக, என் வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக, என் மூலமாக என் வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் மாறும்போது என் குடும்பம் மாறும். என் மீது தான் என் குடும்பத்தை கட்டுகிறீர். புத்தி உள்ள ஸ்திரீ தான் அப்பா, புத்தி உள்ள மனைவி மீது தான், புத்தி உள்ள தாய் மீது தான் அப்படி வீட்டை கட்டுகிறீர் ஐயா. நன்றி நன்றி. கரணத்திற்கு தமிழ்படுத்துவோமா? இந்த ஆவி ஆத்மா சரீரம் படம் போட முடியுமா? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல பவுல் சொல்றார், ஆவி ஆத்மா சரீரம் இருக்குன்னு. சரீரம் நம்ம பார்க்குறீங்க, இதில் 5 வகை உணர்வுகள் இருக்கு. 5 சென்சஸ். பார்க்குறோம், கேட்குறோம், முகந்து பார்க்குறோம், சுவைச்சு பார்க்குறோம், தொடுதல் தெரியுது. ஒருத்தர் தொடும்போது நமக்கு தெரியுது. இப்போ இந்த பைபிளை தொடுறேன், இந்த மரத்தை தொடுறேன், பிரசங்க பீடத்தை தொடுறேன் அப்படின்னு எனக்கு தெரியுது. அப்புறம் வாசம் தெரியுது, வாசம் தெரியுது, நம்ம பார்க்குறோம், கேட்குறோம். இதுதான் 5 வகை
உணர்வுகள், 5 சென்சஸ். இதுதான் சரீரம். நமக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குது. அந்த ஆத்துமா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மனதுக்குள்ள சித்தம், சித்தத்துக்குள்ள உணர்ச்சிகள் இருக்குது. மைண்ட், வில், எமோஷன்ஸ் இருக்குது. ரொம்ப கஷ்டம் நினைக்காதீங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதுதான் பேஸ். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும். மனதுக்கு கீழே சித்தம், சித்தத்துக்கு கீழே உணர்ச்சிகள்னு இருக்குது. மைண்டுக்கு கீழே வில்க்கு கீழே எமோஷன்ஸ்னு இருக்குது. இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வரணும்னு முடிவு எடுத்தீங்க. இன்னைக்கு சாயங்காலம் இங்கே வரலான்னு என்ன பண்ணீங்க? முடிவு பண்ணீங்க. இதுதான் டெசிஷன் எடுக்கிறது. இதுதான் டெசிஷன் எடுக்கிறது. பாருங்கள், அந்த இதில் ஆத்துமான்னு பாருங்கள், ரைட் சைடில் இருக்க பாருங்கள் அந்த பாக்ஸு. மனது, அதாவது அந்த வட்டமாக இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளாம் ஆவியாக இருக்கிறோம். வெளியே இருக்கிற மனுஷன் முக்கியம் கிடையாது. உள்ளே இருக்கிற மனுஷன் ஆவிக்கு ஒரு ஆத்துமாவும் சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமே, இந்த ஆவி தான் முக்கியம். உள்ளார்ந்த மனுஷன் தான் முக்கியம். பைபிள் முழுக்க உள்ளார்ந்த மனுஷனை பற்றி தான் போட்டிருக்கு. ஆமே, உன் உடம்பு முக்கியம் கிடையாது, இனத்தை உடுத்துறன்னு கவலைப்படாத, சுகம்தான் முக்கியம்ன்ற இல்லையா? அப்போ உள்ளார்ந்த மனுஷனை தான் சொல்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குன்றாரு? உனக்குள்ள தான் இருக்குன்றார். உனக்குள்ள தான் இருக்குன்றார் லூக்கா 17:21. அப்போ அந்த ஆவிக்கு ஒரு ஆத்துமாக்குள்ள அதுக்கு மேலே ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. முட்டை எப்படி இருக்கும்? முட்டை ஓடு, வெள்ளைக்கரு, அதுக்கப்புறம் மஞ்சள் கருன்னு இருக்கு. அது மாதிரி தான். ஸோ இப்போ இந்த ஆத்துமான்றது எப்படி வரைஞ்சிக்கோங்க, வரைஞ்சிக்கோங்க. இதுதான் முக்கியம். இங்கே அப்படியே பார்த்து வரைஞ்சிக்கோங்க. அதில் இருக்கிற ஆவின்னு என்னென்னா, மனசாட்சிகளை உணர்வுகளை ஐக்கியம்னா பரிசுத்த ஆவியானவருடன் நம்ம ஆவி ஐக்கியம் கொள்ளுதல். ஆமே, கான்சைன்ஸ், இன்ட்யூஷன், கம்யூனியன். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆவியோட ஒன்றை ஐக்கியம் கொள்வது. இதுதான் ஆவி. இப்போ இந்த ஆத்மாவை குறித்து சொல்கிறேன். நீங்கள் காலையில் என்ன பண்ணீங்க? முடிவு எடுத்தீங்க. இங்கே வரலாம் என்ன பண்ணீங்க? முடிவு எடுத்தீங்க. அதான் வில்லுன்றது. சித்தம் கொண்டீங்க. ஒரு குஷ்டரோகி என்ன பண்ண ஆண்டவர்கிட்ட, உங்களுக்கு சித்தம் உண்டானால் என்னை சுத்தமாக்கும்னா. கெசமனே தோட்டத்தில் அவர் எப்படி ஜெபிச்சாரு? இயேசு கிறிஸ்து, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொண்டுமானால் நீங்கள் கொண்டுட்டோம், ஆனால் என்னுடைய சித்தத்தின் படியில் உம்முடைய சித்தத்தின் படி ஆக்கணுது. யோசுவா என்ன சொன்னார்? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை முடிவு எடுத்தார். ஆமென். அந்த முடிவு எடுக்கிற பகுதி நீங்கள் முடிவு எடுத்தீங்க. அதுதான் ஆத்துமா. மனசு என்ன சொல்லிச்சுன்னா, நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் ஒழுங்காக எடுத்து வச்சுட்டு போயிட்டு வரணும். ஏன்னா லேட்டாக வருவோம். பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். பக்கத்து வீட்டில் சாவி கொடுத்துட்டு வரணும். என் பையன் என் ஹஸ்பண்ட் வந்தால் சாவி கொடுத்துருங்க. உங்கள் மனசு என்ன சொல்லிச்சு? நீங்கள் முடிவெடுத்ததை எப்படி செயல்படுத்துறது மனசு சொல்லிச்சு. இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, இதுதான் உணர்ச்சிகள். துக்கமாக இருக்கிறதும் இந்த உணர்ச்சிகள் தான். ரொம்ப துக்கமாக இருக்கும்போது நிறைய என்ன பண்ணுவாங்க? டிப்ரெஷன் வாங்க பாருங்க. டிப்ரெஷன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. ஒரு காரியம் நடக்காமல் போகும்போது சோர்ந்து போயிடுவாங்க. அப்போ என்ன பண்ண, நீங்கள் சாப்பிடாப்பா தம்பின்னா நான் அப்புறம் சாப்பிட்றேன்னுவாங்க. 2 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டான்னுவாங்க. அப்புறமே சரி வாப்பா தம்பி வாடா, டே சாப்பிட்றானா அம்மா வேண்டான்னு சொல்கிறேன்ல. இப்போ ஏன் நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த உணர்ச்சிகள் துக்கம் என்ன பண்ணுதுன்னா மனசுக்கு மேலே போயிடுது. மனசுக்கு கீழே இருக்க வேண்டியது, சித்தத்துக்கு கீழே இருக்க வேண்டிய உணர்ச்சிகள் மனசுக்கு மேலே போயிடுது. அப்போ தான் என்ன ஆகுது, அவங்களுக்கு அவங்க மனசு ஆப்ரேட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அந்த துக்கம் என்ன பண்ணுது, அவங்கள அழுத்துது. அதான் டிப்ரெஷன். நீங்கள் பேசி ஆண்டவரை பற்றி பேசி சொல்லும்போது அந்த மனசு ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு தான் துதிக்கிறது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்கிறதான் துதி. ஃபாஸ்ட்டாக பாடினா துதி, ஸ்லோவாக பாடினா வொர்ஷிப், அப்படி கிடையாது. கர்த்தர் யார், என் தெய்வம் யார்னு சொல்கிற அறிக்கை செய்கிறதான் துதி. ஆராதனைன்றது அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம போகிறது, அர்ப்பணிப்பு. ஆமே. அப்போ அந்த மாதிரி நம்ம செய்யும்போது மறுபடியும் பாட்டை பாடும் பொழுது, இப்போ அலையலையாய் துன்பம் சூழ்ந்து அப்படி வரும்போது என்ன ஆகும்? அலையலையா துன்பம் சூழ்ந்து என் ஆழ்த்தையில் அடைகடல் தடுத்து நிறுத்தின தெய்வம். செங்கடலே 2ஆ பிறந்தவரே
இது என்ன நமக்குள்ள வந்தோடனே திரும்ப திரும்ப பாடும்போது நமக்குள்ள விசுவாசம் வந்துடும். என் தெய்வம் எனக்கு அற்புதம் செய்வார். அப்போ மனசு அதுக்குள்ள இடத்துக்கு வந்துடும். ஆமென். அப்போ இதுதான் இந்த ஆர்டரில் இருக்கணும். துக்கமாக இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? உங்கள் மனசு மேலே இருக்கணும், உங்கள் உணர்ச்சியில் என்ன பண்ணியிருக்கணும்? கீழே இருக்கணும். அதுதான் மைண்டு கண்ட்ரோலில் இருக்கணும். அதுக்கு தான் அதிகமாக விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். இருதயத்தில் விசுவாச வாயினால் என்ன பண்ணணும்? அறிக்கை செய்ய என் கர்த்தர் எப்படிப்பட்டவன்ற எண்ணம் நம்மளுக்கு வரும்போது மைண்ட் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். என் கர்த்தர் கைவிட மாட்டார், என் கர்த்தர் கைவிட மாட்டார்ன்ற எண்ணம் மேலே வந்துடும். இதுதான் ஆத்மா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என்ன அர்த்தம் இப்போ தெரியுதா? என் சித்தம், என் மனசு, என் உணர்ச்சிகள் எல்லாம் என் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் என்ன சொன்னார்? என்னை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு என் இடத்துல அன்பு கூர்னு தான் சொன்னார். ஆமென். இப்போ மனசாட்சி பார்த்தீங்கன்னா ஆவியில் இருக்குன்னு. சைக்காலஜிலையும் ஃபிலாசபிலையும் மனசாட்சி பற்றி சொல்லும்போது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மைண்டுன்னு இருக்கும். மனதின் ஒரு பகுதி தான் மனசாட்சின்னு இருக்கும், மனையிலையும் தத்துவத்திலையும். ஆனால் பைபிள் மட்டும்தான் சொல்லுது மனசாட்சி ஆவியில் இருக்குன்னு. ரோமர் 9:2 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பரிசுத்தாவிக்கு இந்த படம் அப்படியே இருக்கட்டும், பரிசுத்தாவிக்குள் என் மனசாட்சி சாட்சி சொன்னதுன்னு. அப்போ என்ன அர்த்தம்? ஏன்னு சொன்னீங்கன்னா நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது மனசாட்சி. நீ தப்பு பண்ணிட்ட, வயசானவங்க வந்தபோது நீ மேலே உட்காந்துருந்த சேரில், ஆனால் என்ன பண்ண, நீ கண்டுக்காமல் உட்காந்துக்கிட்ட. நீ உடனே என்ன பண்ணிருக்கணும்? கீழே இறங்கி அவங்களுக்கு உன்னோட வயசில் கூடணும் வயசானவங்களுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னு மனசாட்சி சொல்லும்போது நீங்கள் அதை மறுத்து பேசவே முடியாது. மனசாட்சி பேசினா அப்படியே தான் கேட்டுக்க முடியும். நீங்கள் அது கான்வர்சேஷன் வச்சுக்க முடியாது, அதை கன்வின்ஸே பண்ண முடியாது. அப்போ உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க மனசாட்சி இல்லை, அதனால தான் அது ஆவியில் இருக்குது. அதே மாதிரி உள் உணர்வு சில சமயம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தோணும், இப்படி நடக்க போகுதுன்னு. பார்த்தீங்கன்னா பென்யமீனை அனுப்புனா தான் உடனே சிமியோன் என்ன பண்ணார்? யோசேப்பு பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? யாக்கோபு பென்யமீன் அனுப்ப மாட்டேங்கிறார். ஏன்னா ஏதோ உனக்கு சம்பவிக்கும்னு நினைக்கிறார். அதான் உள் உணர்வுன்றது. இப்போ நான் ஒரு ஊருக்கு போயிட்டு நான் வந்துட்டு இருந்தேன் காரில். ஃப்ரண்ட்டில் 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துருக்கார். நான் என் மனைவி பின்னாடி உட்காந்துருக்குறோம். நல்ல ஹை ஸ்பீடில் 120 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. திடீர்னு எனக்கு தோணுது ஒரு மத்தியான வேலை, இந்த காரில் ஏதோ நடக்க போகுது, ஏதோ ஒன்று அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிற ஃப்ரெண்டை மெதுவாக ஒரு ஓரமாக நிப்பாட்டுங்க. ஏன்னா நான் பதறி போய் ஏதோ நடக்க போது நிப்பாட்டுங்கன்னா அவர் அந்த ஸ்பீடில் பிரேக் போட்டார்னா என்ன ஆயிரும்? கார் டாப்பில் ஆயிரும். அவர் மெதுவாக ஸ்பீடை குறைச்சி நிப்பாட்டின அடுத்த செகண்டு என் பக்கம் இருந்த டயர் வெடிச்சிருச்சு. இது உள் உணர்வு. இது ஆண்டவர் பேசுனது கிடையாது, இது உள் உணர்வு. சில சமயம் ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க, இவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு தோணும், இவருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு தோணும். இதுதான் உள் உணர்வு. ஒருத்தர் பார்த்த உடனே இவர் நல்லவர், அது லேடிஸ்க்கு பயங்கரமாக இருக்கும். அதனால தான் பவுல் சொன்னார், இது பெண்கள் சீக்கிரமாக தீர்க்கதரிசனம் சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு உள் உணர்வு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் 15 வருஷம் ஒன்றாவே படிச்சிருப்போம், ஒரே ரூமில் படுத்துருப்போம், ஒரே தட்டில் சாப்பிட்ருப்போம். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் வீட்டுக்கு ஏங்க இவர் கூப்பிட்டு வந்தீங்கன்னுவாங்க, அந்த ஆள் சரியில்லைன்னுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டக்குன்னு தெரியும், இவன் இந்த ஆள் சரியில்லை, இந்த ஆள் சரின்னு தெரியும். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு அறிவு தான் ஆப்ரேட் ஆகும், லெஃப்ட் பிரெயின் இல்லைன்னா ரைட் பிரெயின் ஆப்ரேட் ஆகும். உங்களுக்கு அப்படி இல்லை, பெண்களுக்கு 2 பிரெயின் ஆப்ரேட் ஆகும். லெஃப்ட் பிரெயின் என்னென்னா அவங்க என்ன விழிக்கிறாங்க, லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் நமக்கா இதை யாரோ பற்றி சொல்கிறேன் போல, செவ்வாய் கிரகத்தில் எதுவும் நடக்கிறது அமெரிக்காவில் இருப்பாங்க போலன்னு உங்களை தான் சொல்கிறேன். லெஃப்ட் பிரெயின் அப்படி இல்லை, 1 எவ்வளோனா 2ன்றீங்க. 1.05 + 2.06 + 3.06 நான் ஓடி போயிருக்கேன். அது லெஃப்ட் பிரெயினாக இருக்கவங்களுக்கு தான் அது போட முடியும். ரைட் பிரெயின் இருக்கவங்களுக்கு ஃபீல் பண்ணி தான் எதுவும் செய்வாங்க. இப்போ அந்த வாசிக்கிறார் பேடை, லெஃப்ட் பிரெயின் இருக்கிறவங்க 1 2 3 1 2 3 வாங்க, 1 2 3 4 1 2 3 4 நேரம் ஒரு பாட்டு பாடினேன், எண்ணி பாருன்னு. அப்புறம் நான் தப்பு விட்டேன், டைமிங்க்கு வரல. அவர் அடி மெதுவாக விட்டு பாடுற பாட்டு ஏன்னா ஃபீல் பண்ணி பாடுறாள். எண்ணி பார் எபினேச செய்த நன்மைகளை 1 2 3 4 நான் ஐயோ அப்பா அப்படின்னு ஓடி போயிடுவாங்க. கணக்கு வராது. இந்த ரைட் பிரெயின் ஃபீல் பண்ணி பண்ணுறவங்க எல்லாமே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு குழம்பு வச்சா லைட்டாக டேஸ்ட் பண்ணி அப்படி வைப்பாங்க. இந்த லெஃப்ட் பிரெயின் குழம்பு வச்சாங்கன்னா இவ்வளோ கடுகு போடுங்க, இவ்வளோ மிளகு போடுங்க, இவ்வளோ மஞ்சள் போடுங்க,
இவ்வளோ அந்த சீரகம் போடுங்க, இவ்வளோ இவ்வளோடு ஊற்றுங்க, அவங்க ஊற்றுங்க, கலக்குவாங்க, நான் கொடுப்பாங்க. காஃபி போடாமல் இவ்வளோ டிகாஷன் ஊற்றுங்க, இவ்வளோ சுகர் போடுங்க, இவ்வளோ பால் ஊற்றுங்க, இதாங்கன்னுவாங்க. இப்போ நல்லா புரியுதா? அது ஆட்டும் போதும் ஆராரோ ஆரீரோ இப்படி ஒரு ஆட்டு, இப்படி ஒரு ஆட்டு, ஆராரோ. இதான் லெஃப்ட் பிரெயின். ரைட் பிரெயின் ஆராரோ ஆரீரோ. அடுத்த மோடி நீதாண்டா, அடுத்த சித்தாராமையா நீதாண்டா, என் மகனே பிரைம் மினிஸ்டர் தூங்குடா. அதுதான் என்னது. ஆனால் இப்போ எனக்கு ரைட் பிரெயினா லெஃப்ட் பிரெயின் ஆப்ரேட் ஆகாது. லெஃப்ட் பிரெயின் ஆப்ரேட் ஆனால் ரைட் பிரெயின் ஆப்ரேட் ஆனால் பெண்களுக்கு 2 பிரெயினும் ஆப்ரேட் ஆகும். கணக்கும் வரும், கணக்கு பண்ண வரும். வீட்டில் நிர்வாகம் பண்ணுறது யார்? அவங்க தான். வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா நான் போடுவேன், போட்டு எவ்வளோ ஊற்றுங்கன்ட்டு போயிடுவா. நான் அந்த ஆம்பியாவே அதை சொல்யூஷன் ஊற்ற சொல்லுவா. அதை ஊற்றி இவாள் டப் 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 ஊற்றி போட்டு டப்புன்னு போட்டு போயிட்டு போயிடுவா. நான் அதை கிரிக்கெட் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இது மிக்சரில் போடணுமா, எதில் போடணும், இதை எவ்வளோ கூட ஷார்ட்டு போடுவா, லாங் போடுவாங்களா, போடுங்க ட்ரை போடுங்க அப்படின்வா. உங்களுக்கு மல்டி டாஸ்க் பண்ண தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டவ்வில் ஆம்லெட் போட்டுக்கிட்டு இருப்பீங்க, இன்னொரு பக்கம் வெண்டைக்காய் வெட்டிக்கிட்டு இருப்பீங்க, அந்த பக்கம் வாஷிங் மிஷின் போட்டுக்கிட்டு இருப்பீங்க, அங்கே போய் பால்கனியில் போய் எல்லாம் போட்டுக்குமே, அங்கே ஒருத்தர் பெல் அடிப்பேன், அதை போய் பார்த்து வாடானுவீங்க. எங்களுக்கு ஒரு வேலை தான் பார்க்க முடியும், நீங்கள் 4 வேலை பார்ப்பீங்க. எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் பெண்கள்லாம் கைவிட்டு சொல்லுங்கள், நாங்கள் பலமுள்ளவர்கள் ஐயா, நாங்கள் மிகவும் பலமுள்ளவர்கள். எங்கள் கருத்தில் தான் குடும்பமே இருக்காப்பா. எங்கள் பிள்ளைகள் எங்கள் கையில் தான் இருக்குது, எங்கள் புருஷன் எங்கள் கையில் தான் இருக்குது. என் குடும்பத்தை நான் கட்டு ஆண்டவரே, கட்டி எழுப்புவேன்ப்பா. கண்மலை ஆகிய இயேசுவாகிய வார்த்தை மீது என் குடும்பத்தை நான் கட்டு ஆண்டவரே. எழும்பி பிரகாசிப்பாப்பா. எங்கள் வாழ்க்கை மாறப்போதப்பா. அப்பா 3 நாள் பரலோகமே இறங்கி வந்திருப்பதற்காக நன்றி. ஏசு கிறிஸ்து பரலோகத்தில் எதை பேசுவீரோ அதை எங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறீராப்பா. மண்ணுலகையும் விண்ணுலகையும் இணைக்கும் பாலம் ஐயா நீர். ஏசு அந்த ஏணி நீங்க தான்ப்பா. யாக்கோபு சொப்பனத்துல பார்த்த அந்த ஏணி நீங்க தான்ப்பா. இயேசுவே எங்களை உருவாக்குனதுக்காக நன்றி. எங்களோட கதை பேசுவதற்காக நன்றி. நன்றி. கரலத்திற்கு கதை மேம்படுத்துவோமா? இப்போ இந்த மனசு நம்மகிட்ட பேசும். இந்த படத்தை பார்த்துக்கோங்க. மனசு பேசும், மனசாட்சி பேசும், உள்ளுணர்வு நமக்குள்ள ஆப்ரேட் ஆகும். பரிசுத்த ஆவியானவர் அந்த உள் உணர்வு தான் நம்மகிட்ட பேசுவார். அதுதான் தியானம்ன்றது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசு என்ன பேசணும்? இப்போ வெளியே போகிறீங்க, நிறைய பிச்சைக்காரங்க உட்காந்துருக்குறாங்க. மனசு வந்து என்ன பண்ணும்? உதவி செய்யும். 7 ஜனங்கள் இருப்பாங்க, உதவி செய்ய. இந்த கிறிஸ்துமஸ் டைமில் 7 ஜனங்கள் உதவி செய்ய அப்படின்னு. மனசாட்சி என்ன சொன்னால், யாருக்கு அந்த 7 ஜனங்கள்லையும் யாருக்கு உதவி செய்யணும்? ஒருத்தவங்க கண்ணு தெரியாதவங்க இருப்பாங்க, ஒருத்தவங்க காது கேட்காதவங்க இருப்பாங்க, ஊமை இருப்பாங்க, கை இல்லாதவங்க இருப்பாங்க, கால் இல்லாத இருப்பாங்க. யாருக்கு கொடுக்கணுன்றத மனசாட்சி பேசும். காது கேட்காதவங்க 2 கை இருக்குது, கண் இருக்குது, வாய் இருக்குது, அவங்க படைச்சிக்குவாங்க. கண் இல்லாதவங்கள 2 பேர் பண்ணலாம். ஒருத்தர் யாராவது ஒரு கையை பிடிச்சி தூக்கி போய் ஒரு இடத்துல விட்டு அவங்களால என்ன பண்ணணுமோ அதை செய்யலாம். 2 கை இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? 2 கையுமே இல்லை, அவங்க என்ன பண்ணுவீங்க? கால் இல்லாதவங்க நீங்கள் தூக்கி கொண்டு உட்கார வச்சவங்க ஏதாவது வேலை பார்க்க முடியும். 2 கை இல்லாதவங்க என்ன பண்ண முடியாது. நீங்கள் எங்கே தான் தூக்கி கொண்டு விட்டாலும் அவங்களால எதுவுமே, ஏன்னா சாப்பிட கூட முடியாது, ஏதாவது செய்யணும் கூட முடியாது. இதான் மனசாட்சி பேசும். இப்படி பகுத்து பார்த்து இவங்களுக்கான சொல்லி பகுத்து பார்த்து பேசும். உள்ளூர் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, திடீர்னு நமக்குள்ள தோணும், இவங்க நல்லவங்க, இவங்களை செய்யணும், இவங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு தோணும். இதுதான் உள்ளுணர்வு. பரிசுத்த ஆவியானவர் இந்த உள்ளுணர்வு கூட நம்மகிட்ட பேசுவார். எப்படி பேசுவாங்க அப்படின்னா, எல்லா நிமிஷம் கண்ணை மூடுங்க, எல்லாரும் 1 நிமிஷம் கண்ணை மூடுங்க. இது எப்படி இருக்கும் அந்த அனுபவம்ன்றது? வாழ்க்கையில் எவ்வளோ பேரை பார்த்துருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுவரை உங்களால் மறக்க முடியாத ஒரு மனுஷனை நினைங்க. உங்களால் மறக்க முடியாத ஒரு மனுஷன், மனுஷனோ மனுஷியோ, இந்த மனுஷனை மாத்திரம், இவங்கள மாத்திரம் என்னால் மறக்க முடியாது. அவங்கள மாத்திரம் நினைங்க. முகத்தை மட்டுமோ இல்லை உருவத்தையோ நினச்சி பாருங்கள். நல்லா கண்ணு மூடி நினச்சி பாருங்கள். எவ்வளோ பேரை பார்த்துருப்பீங்க. உங்கள் டீச்சராக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், உங்கள் பாட்டியாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், உங்களை வழி நடத்தினவங்களாக இருக்கலாம். பரிசுத்தமாக இருக்கணும்
அப்படின்னு நினைக்கக்கூடாது. உண்மையாக யாரை பிடிக்கும் அவங்கள மாத்திரம் நினைங்க. இவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே வரிசையாக 4 பேர் இருப்பாங்க, அதை 3 பேர் ஆக்குங்க, 2 பேர் ஆக்குங்க, கடைசியில் இவங்க தான் அப்படி வந்துருச்சுன்னா கண்ணை திறந்து பாருங்க. நினச்சி பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க, கண்ணை திறங்க பாப்பா. யாரை நினச்சி பார்த்தேன்? ஃப்ரெண்டு முகத்தை மட்டும் நினச்சி பார்த்தியா, முழு ஊரை நினச்சி பார்த்தியா? ஃபேஸ் மாத்திரம். நீங்கள் யாரை நினச்சி பார்த்தீங்க? அம்மா. நீங்கள் சிஸ்டர்? ஹஸ்பண்டு. நீப்பா? ஹஸ்பண்டு. நீங்கள்? ஃப்ரெண்டு. தாத்தா. அது சோறு போயிட்டாங்க உங்கள் அப்பா அம்மாவும். இவ்வளோ சோறு போட்டு வளர்த்து தாத்தான்றான்ட்டு. நீங்கள் சிஸ்டர்? அப்பா. ஏசப்பா. நீங்கள் சிஸ்டர்? ஏசப்பா. ஏசப்பா. மம்மின்னு சத்தமாக சொல்லுங்களேன். மம்மி வந்திருக்காங்களா? எங்கே இருக்காங்க பாருங்க. மம்மி நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உலகத்தில் ஒரே ஒருத்தர் நினச்சி பாருங்க, எங்கள் மம்மி நாங்கள் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இப்படி தான் தரிசனம் வரும். நீங்கள் நினச்சி பார்த்தீங்க இல்லையா? இது நீங்கள் நினைக்காத போது அந்த உருவம் உங்களுக்குள்ளே வரும். இதுதான் தரிசனம்ன்றது. இப்போ திரும்ப கண்ணை மூடுங்க, திரும்ப கண்ணை மூடுங்க. யாரை நினச்சிங்களோ அவங்களே நினைங்க. இப்போ நினச்சிங்க இல்லையா, எதுனால அவங்கள ரொம்ப பிடிக்கும்? எங்கள் மம்மி நாங்களே, அவங்க மம்மி எதுனால பிடிக்கும்? வாட்ஸ் த ரீசன்? என் ஃப்ரெண்டுன்னு ஏன் ஃப்ரெண்டை பிடிக்கும்? ஹஸ்பண்டு ஏன்? எவ்வளோ பேர் இருக்காங்க, ஏன் உங்கள் ஹஸ்பண்டை பிடிக்கும்? வாட்ஸ் த ரீசன்? ஏசப்பா. நீங்கள் எதுனால ஏசப்பாவை பிடிக்கும்? அதை மாத்திரம் நினைங்க. நினச்சிங்கன்னா கடை திறந்து பாருங்க. ஃபஸ்ட்டு யார் சொன்னா? பாப்பா நீதாப்பா. ஃப்ரெண்டுன்னு இல்லையா? எதனால பிடிக்கும்? ஏதோ ரீசன் இருக்கணும் இல்லையா? ஒய் நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஓ, ஆண்டவர் மேல ரொம்ப பக்தியா இருந்தாங்கன்ட்டு. நீங்க சார் யார் நினைச்சீங்க? எதனால? அப்பா. எதனால? ஆமென். அடுத்து சிஸ்டர் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சு எனக்கு, அவ்வளோதான். அவங்க பாஸ் கொடுத்த டைம் 2 நிமிஷம் தான். 8:45 முடிக்க சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. இல்லை 3 நிமிஷம் இருக்குது. நீங்கள் சொல்லுங்க. நீங்கள். ஆமென். ஆமென். மம்மி சொல்லுப்பா, எதனால பிடிக்கும்? எதனால மம்மியை பிடிக்கும்? நீங்க பேசலைன்னா இந்த கல் பேச ஆரம்பிச்சிடும். ஆனால் என்ன சொல்லிட்டாரு? நீங்க பேசலைன்னா இந்த கல்லுகளை பேச வைக்க எனக்கு வல்லமை உண்டுன்ட்டாரு. ஆமே. இப்போ இது சொன்னீங்க இல்லையா, இது சத்தமாக உங்களுக்குள்ள கேட்டுச்சா? என் மகா வீட்டுக்கு போனால் சாப்பாடு கொடுப்பானா வந்துச்சு? இல்லை கிசு கிசு மகா வீட்டுக்கு போனால் சாப்பாடு அப்படியே வந்துச்சு? உங்களுக்குள்ள உணர்ந்தீங்க இல்லையா? இப்படித்தான் இருக்கும் ஆண்டவர் பேசுறது. இப்படித்தான் இருக்கும் ஆண்டவர் பேசுறது. ஆமே. இப்படித்தான் இருக்கும். நீங்கள் முடிச்சிட்டார். நீங்கள் தான் அவங்க ஆள் தான் வளர்ந்துருக்குறாங்க. குழந்தை மாதிரி ஒரு குழந்தை தான் அவங்க. நீ போய் இது என்ன காலையில் எந்த இடத்துல இறங்கணும், மெஜஸ்டி வரைக்கும் போயிட்டு வாங்கினீங்கன்னா அவ்வளோதான், கை காலெலாம் பதறிடும். குழந்தை மாதிரி அவங்க இடது கை எது வலது கை எது நீ வித்தியாசம் தெரியாத மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு குழந்தை. அவங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது.
இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்படி அவங்க அவங்க உண்டு, அவங்க வாழ்க்கை உண்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க. அவங்க மற்றவங்கள பார்த்து அவங்கள மாதிரி உடை உடுத்தணும், அவங்கள மாதிரி நல்லா வசதியாக இருக்கணும், அவங்கள மாதிரி வீடு கார்னு வச்சுக்கிடணும், எந்த எண்ணமும் கிடையாது. இப்படியெல்லாம் சமைக்கணும், சமைக்கிறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், பிரமாதமாக இன்றைக்கி சமைக்கணும் அப்படிலாம் இல்லை. அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நான் பேசும்போது கூட ஒரு குழந்தை மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? சிறு பிள்ளைகள் எடுத்து வர தடை பண்ணாதுங்கள் பரலோகராஜா. அப்படி நீங்களும் அப்படி போல இருங்கள். எந்த சூதுவாதும் கிடையாது அவங்களுக்குள்ள, எந்த பெருமையும் கிடையாது, எந்த வஞ்சமும் கிடையாது, எந்த பொறாமையும் கிடையாது. இன்னைக்கு இந்த இடத்துல உட்காரணும்னு பிளான் பண்ணி வர நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஓரத்தை நீங்கள் பிடிச்சிடலாம், பார்த்தா ஓரம் சாஞ்சிக்கிடலாம். இல்லை நடுவில் உட்காந்துன்னு இப்படி முடியாது, அப்படி இருக்க முடியாது, இன்னைக்கு ஓரம் பிடிச்சிடலாம். அந்த மாதிரி எந்த எண்ணம் கிடையாது. இன்னொன்று, இன்னைக்கு போய் அந்த சிஸ்டர் பக்கத்தில் உட்காந்துடணும். அப்போ தான் பக்கத்தில் கையை கொடுக்கணும் போது ஈஸியாக கொடுக்கலாம். யார் வீட்டில் உட்காந்து அவங்களே இவங்களான் இருக்கும் அப்படிலாம் யோசிக்கும். எந்த முன் யோசனையும் கிடையாது. வர்றாங்க, அவங்க யார் பக்கத்தில் உட்காந்து அவங்கள பார்க்கறதில்ல. ஆமே, ஒரு பரிசுத்தமான பாத்திரம் ஆண்டவர் வச்சிருக்காரு இந்த உலகத்தின் கரைபடாதபடி. ஆமே, கரங்கத்திற்கு கர்த்தரை மேம்படுத்துவோமா? உட்காருங்க, உட்காருங்க சார். அந்த சேரில் உட்காந்துருக்க ரெண்டாவது சிஸ்டர், கண்ணாடி போட்டிருக்க சிஸ்டர், கண்ணாடி போட்டிருக்க சிஸ்டர் ரெண்டாவது ரோவில் திரும்பி பார்க்குறீங்க. இதுதான் கார்னரில் உட்காந்துருக்கீங்க இல்லையா? ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஆள். செஞ்சாங்கன்னா தெளிவாக செய்வாங்க. ஒரு வேலை சொன்னீங்கன்னா தெளிவாக செய்வாங்க. நீங்கள் சர்ச்சு சாவியை கொடுத்து, அம்மா நீ எங்கள் எந்த இருக்க எல்லா திங்ஸையும் நீங்கள் கரெக்டாக போய் பண்ணிடுமா, எல்லாம் போட்டுருமான்னா எந்தெந்த சேர் எங்கே போடுவாங்க, யார் எங்கே உட்கார வைப்பாங்க, எங்கே தண்ணி பாட்டில் வைக்கணும், கீபோர்டு எங்கே வைப்பாங்க, பேடு எங்கே வைப்பாங்க, கம்ப்யூட்டர் எங்கே வைப்பாங்க, எதை என்ன செய்வாங்கிறதுல தெளிவான ஆள். அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறது தான் டிசிப்ளின். அதுதான் அவங்களுடைய பலனே. அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே டிசிப்ளின். எல்லாத்துலேயும் ஒரு டிசிப்ளின். பேச்சில், நடையில், உடையில். அவங்க வீட்டில் போனீங்கன்னா டிசிப்ளின் தான் மெயின். ஒழுக்கமாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி. எத்தனை மணிக்கு பல் வளர்க்கணும், எத்தனை மணிக்கு குளிக்கணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும், என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு போடணும், வீட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும், வெளியே போகும்போது என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும், எல்லாத்துலேயுமே தெளிவான ஆள், கான்ஃபிடெண்ட்டான ஆள். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக செய்வாங்க, பயப்பட மாட்டாங்க, ஒன்று யோசிப்பாங்க. ரொம்ப பொறுமையான ஆள். ரொம்ப பொறுமையாக, ரொம்ப யோசித்தான் பேசுவாங்க. அவ்வளோ ஈஸியாக வார்த்தை விட்டுற மாட்டாங்க. ரொம்ப யோசித்து நிதானமாக சொல்லுவாங்க. காருங்க சிஸ்டர், கரங்களை தட்டி கத்தமைப்படுத்துவோமா? இந்த சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் இப்படி தான் எனக்குள்ள வரும். கான்ஃபிடென்ஸ். நீங்கள் நினச்சிங்க இல்லையா, சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, எங்கள் ஆண்டவர் அதிகமாக நேசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. இதே மாதிரி எனக்குள்ள கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு வரும். பரிசுத்தம் அப்படின்னு வரும். குழந்தை மாதிரி இடத்துக்கு வலதுக்கு வித்தியாசம் தெரியாதவா அப்படின்னு எனக்கு கூட வரதான் என்ன பண்ணுறேன் நான், என் வாயில் சொல்கிறேன். நான் ஆரம்பத்தை எடுத்தோன்னே உங்களுக்கு வராது. இப்படி அந்த அனுபவத்தை சொன்னேன், உங்கள் மைண்டில் யோசிச்சு சொன்னேன். இது ஸ்பிரிட்டில் வரணும். அதுதான் டங்ஸில் பேசுறது. டங்ஸில் எதுக்கு பேசுகிறோம்? நம்மளை மறக்கிறதுக்கு தான் டங்ஸ். நம்ம ஆத்மாக்குள்ள இருந்து நம்ம ஆவியில் போனால் தான் என்ன பண்ணார்? ஆவியானவர் நம்ம ஆவியோடு தான் இடைபடுவார். பார்த்தோம்னா ரோமர் 8:16 ஆவியானவர் நம்ம ஆவியோடு சாட்சி கொடுப்பாரு. அப்போ நம்ம மனசோட பேச மாட்டார், மனசை வச்சு பேச மாட்டார், மனசாட்சி வச்சு பேச மாட்டார். உள்ளுணர்வுலாம் ஆண்டு சொல்கிறது இல்லை. நிறைய பேர் என்ன உள்ளுணர்வு சொல்கிறது சொல்லிடுவாங்க. ஹோலி ஃபீலிங் வரும், பரிசுத்தமான ஒரு எண்ணம் வரும், கான்ஃபிடென்ட்டாக வரும். உடனே ஒன்று சொல்லுவாங்க, நான் காலையில் பைக் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆண்டுகிட்ட பேசினாருவாங்க. பார்த்து பயந்துடக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் வேணும். என்ன டெய்லி நீங்கள் ஜபத்தில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எடுத்த உடனே டக்குன்னு எடுத்த உடனே ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ஓடுற பாக்காபா ரீமா லாக்காதா ஆண்டவரே பேச வைப்பார்னு நினைக்கிறாங்க நிறைய வெளியில். நம்ம தான் பேசணும். நான் சொன்னதே சுயாதீன பிரமாணம். நம்ம தான் என்ன பண்ணணும்? டங்ஸில் பேசும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ நீங்கள் உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திடும் போது நாத்துமாலை மனசுலேருந்து என்ன பண்ணியிருக்கேன்? நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன். என்னை மறந்தால் தான் தேவ பிரசன்னம் வரும். என்னை மறக்கணும்னு ஆத்மாக்குள்ளேருந்து நான் ஆவிக்குள்ளே போகணும்.
என் மனதின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து என் கட்டுப்பாடு பரிசுத்த ஆவியானவரோட நான் போகணும். அங்கே தான் என் உள் உணர்வு என்ன ஆண்டவர் என்னோட பேசுவார். அப்போ ஓரா பாக்காதாரானா ரீபா காதாரலோரோ ரீமா கதர கதாலரோ ரீபா கதரோ எல்லாத்தையும் மறக்கிறது தான். அது இப்படி பாடணும், இந்த அவங்க ரெண்டு பேரும் அப்படி இது என்ன இப்படி அவங்க பார்த்துக்குவாங்க, இது என்ன மைனரா மேஜரான்ட்டு. இப்போ எதை பற்றி கவலைப்படக்கூடாது, இந்த இடத்தெல்லாம் மறக்கணும். என்ன மறக்கணும்? அதுக்கு தான் டான்ஸ். அதுக்கு தான் மியூசிக் அதுக்கு தான் மியூசிக். சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இல்லை. மியூசிக் அப்படின்னா ஓலா பாகாதரனோ லீபை காதரகோ. இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டேன்னா இப்போ ஸ்பிரிட்டில் வந்து கொண்டாந்து தரீங்க. இப்போ ஆண்டவர் பேசுவாங்க. அதுக்கு எதிர்பார்ப்போட அன்னி பாஷை பேசணும். நிறைய பேர் டங் டாக்கிங் 1 மணி நேரம் டங் டாக்கிங் ராபா லாகா பூக்கா ரீபா லாமா காதான்ட்டே இருப்பாங்க. அது வந்து உங்கள் நாக்கு தான் வெந்து போகும். எதிர்பார்ப்பு அதான் ஆவியோடும் கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன்றது. அப்படின்னா ஆத்துமாலனும் ஜெபிக்கணும், ஆவியில் ஜெபிக்கிறதா டங்ஸ். ஓலா பாகாபா ரீபா லாகா ரோகோபோ ரீபா. உள்ளுக்குள்ள ஆண்டவரே பேசுங்கப்பா, என்னோட பேசுங்க, இந்த சகோதரியை குறித்து பேசுங்க. உங்கள் தனி ஜெபத்தில் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆண்டவரே என் பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன், பேசுங்கப்பா, பேசுங்க. இன்னாருக்காக நான் ஜெபிக்கிறேன், என்னோட பேசுங்க. ஓலா பாகாபா ரீபி ராபா ராபா ரீபான் போது உங்களுக்குள்ள சுகத்துக்காக ஜெபம் பண்ணணும்னு தோணும். இதான் ஆண்டு பேசுறது. ஆனால் அப்பா அவங்களுக்கு நல்ல சுகத்தை தாங்கப்பா. ஏனக்கா ஜெபிக்கிறீங்க, அவங்க அம்மா அப்பா ஜெபிக்கிறாங்க. ஓரா பாகாபா ரீபி காபா ராபா MBA படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறது? நாங்கள் மேலே படிக்க வைக்கிறதா, இல்லை ஊழியத்துக்குள்ளே கொண்டு வரதா, எங்களோட வச்சுக்கிறதா, இல்லை அவன் தனி ஊழியம் இருக்கா, இல்லை அவன் ஃபாரினில் போய் மேலே பைபிள் காலேஜ் அங்கே போய் படிக்க போகிறானா? ஆண்டவரே பேசுங்கப்பா. ஓரா பாகாபா ரீபி ராகாதா ரோகோபோ ரீபி ராபா ராபான் போது உங்களோட உணர்த்துவார். இவன் நல்லா படிக்கணும், இந்த வருஷத்தை அவன் செகண்ட் இயர் நல்லா படித்து முடிக்கணும். அதுக்கு நடையில் அவன் வேதத்தை அதிகமாக வாசிக்கணும். அப்படி உணர்த்துவார். வேதத்தை அதிகமாக இரவு பகலாமல் இதை ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம நினைப்போம் இதெல்லாம் இப்போ படித்து MBA முடித்த பிறகு தான் அவர் பைபிளை படிக்க. இல்லை, ரெண்டும் சேர்த்து பண்ண ஆரம்பிப்பார். அப்போ அதை ஆண்டவர் என்ன பண்ணார்? நம்மளோட பேசுவார். அப்போ ஆண்டவரே இப்போ நீங்கள் ஏதோ அடுப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஆண்டே எனக்கு ஊழியம் எப்படி ஒரு ஊழியம் பண்ணணுன்றாரு. எப்படி ஆண்டவரே? ஓரா பாகாபா ரீபா லாபா. கண்ணு மூட தேவையில்லை. ஓரி பி காபா ராகாபா ரோகோ. இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும் என்ன பண்ணணும்னு. ஓலா பாஹாதா ரீகாதா ரோகோபோ ரீபா. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? எனக்கு எப்படி விழுந்துருவீங்கன்னா, ரட்சிப்பு என்னுடையது, ரட்சகர் நான் தான், ஊழியை நான் தான் செய்வேன், ஆத்துமாக்கள் என்னுடையது. அப்படி மாதிரி எனக்கு எங்கே ஆண்டவர் வசனம் எங்கே இருக்குது அப்படிங்கும்போது யோவான் 6 அதிகாரத்தில் இருக்கு பார்த்தியா? பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனை இடத்தில் வரான் ஆத்மாக்களை நான் கொண்டு வருவேன், நீ போகிற இடத்துல ஆத்மாக்களை சந்திக்க வைப்பேன், நான் ஊழியம் செய்ய வைப்பேன். அப்படி உங்களோட பேசுவார். ஆமென். ஷார்ப்பான ஆள் எழுமுங்க, நீங்கள் தான் பயங்கர ஷார்ப்பான ஆள், நல்ல ஹியூமரஸான ஆள், ப்ராக்டிக்கலான ஆள். நீங்கள் காலையில் போகிறீங்க வீட்டுக்கு சாப்பிட, காலையில் போனால் எனக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி தானே இருக்கும். எனக்கு பிரியாணி வேணும்னா ஏங்க காலையில் ஏதாவது பிரியாணி சாப்பிடணும்னு கேட்க மாட்டாங்க. பிரியாணி பிடிச்சிருக்கல செஞ்சுருவோம் உட்காருங்கன்னு சொல்லி பிரியாணி செஞ்சு கொடுத்துருவாங்க. ராத்திரி 12 மணிக்கு போய் எனக்கு நல்ல ஒரு சர்பத்து கொடுங்க சில்லுன்னா கொடுப்பாங்க. ப்ராக்டிக்கலான ஆள். இந்த தியரி மாதிரி வாழ்கிற ஆள் கிடையாது. இந்த ட்ரெஸ்ஸு போட பிடிக்கல, அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறேன், ஒரு ட்ரெஸ் போட்டு கிளம்பிட்டீங்க, வாசலுக்கு ஒன்று கதவை போட்டு போதில்லை, இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்க வச்சுட்டு வாங்க, அடுத்த ட்ரெஸ் போட்டு வாங்கன்றுவாங்க. லைஃப் அப்படியே எடுத்துக்கிட்டு போகிற ஆள். இப்படித்தான் அப்படிலாம் கிடையாது. இடமே கிடைக்கலையா, வெளியே தான் உட்காந்து கேட்கணுமா, வெளியே உட்காந்து கேட்டு போயிட்டே இருப்பாங்க. உள்ள இடம் கிடைக்கலையே, இப்படி ஆகி போச்சு எல்லாம் சோர்ந்து போகிற ஆள் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிடென்ட் ஆனாலுக்குள்ள ஒரு சோர்வு வருது, அப்பப்போ ஒரு சோர்வு வருது, தாங்க முடியாத சோர்வு. ஏன் அப்படின்னா யோபு புஸ்தகம் தான். யோபு புஸ்தகத்தில் யோபு சொல்கிறார், கொன்று போட்டான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், என் மீட்பர் இருக்கிறார், நான் காண்பேன், அந்நிய கண்ணில் என் கண்ணிலே காண சொன்னவர் என் வருத்தத்தை நிறுத்து பார்த்தாவா கடற்கரை மணலை பார்க்கணும் பாரமாக இருக்கும். ஏன் சொல்கிறாருன்னா மனுஷனாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாரம் வரும், எல்லாருக்குள்ளேயும் துக்கம் உண்டு. நீங்கள் வெறும் இனிப்பு மட்டும் சாப்பிட முடியாது, தோற்பு வேணும், கசப்பு வேணும், உப்பு வேணும், எல்லாம் சேர்ந்து தான், பல்சுவையும் சேர்ந்து தான் வாழ்க்கை. அதனால தான் உங்களை உணர்வுள்ள வச்சிருக்கிறார். இல்லைன்னா மொனாட்டனஸ் ஆகிடும். நீங்கள் காலையில் ஒரு 10 மைசூர் பாக்கு, மத்தியானம் ஒரு 10 மைசூர் பாக்கு, ராத்திரி ஒரு 10 மைசூர் பாக்கு கொடுத்தா அடுத்த மைசூர் பாக்கு பார்த்து என்ன பண்ணிடுவீங்க? நீங்கள் ஓடியே மைசூருக்கே ஓடி போயிடுவீங்க.
இன்னியோட அது போய் சொல்லுங்க, இனி வராது. கர்த்தர் பேசுவது விடுதலை உண்டாகும். ஒரு சுகத்தை பற்றி சுகத்தை சொல்றாருன்னா அது எடுத்து போட்டாருன்னா இனி விடுதலை ஆயிடுவீங்க.